வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா நான் இந்த மாதிரி இப்படி ஃபேஸ் பேக்லாம் என்னோடய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் மஞ்சளே யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த காலத்து விஷயங்கள். ஸோ இதை நான் என்னோடய ஸ்கின்னுக்கு நான் எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு வந்தேன், இதுவே போதும், நான் வேறு எதுவுமே நான் ட்ரை பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. பட் அப்படி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் என்ன ஆகும்னா அப்பப்போ ஏதாவது அலர்ஜியோ இல்லை சைடு எஃபெக்ட்ஸோ ஏதாவது ஒன்று வருது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அதை பர்ஃபெக்டாக உங்களோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மஞ்சளை எந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் அதில் என்னென்ன தப்பெல்லாம் செய்கிறீங்கன்றதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மஞ்சள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது குக்கிங்லேயே இருக்கட்டும், இல்லை ஒரு பியூட்டி ரிலேட்டடானதாகவும் இருக்கட்டும், இல்லை இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறதுலே இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்துலையுமே இந்த மஞ்சள் அப்படின்றது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தோம்னா இந்த கொரோனா பீரியடில் எல்லாருமே வீட்டில் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சளை ஒரு முக்கியமான பொருளாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுல அந்த மஞ்சளை யூஸ் பண்ணுறதுல நிறைய சின்ன சின்ன தப்பு, அதாவது பியூட்டி ரிலேட்டடில் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்போ மஞ்சள் யூஸ் பண்ணுறதுல சில சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம பண்ணுறோம். அதெல்லாம் என்னென்னன்றது தான் நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாலே போதும். மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக 100% பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மஞ்சளை சில பொருட்களோட நம்ம ஆட் பண்ணி நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எனக்கே இப்போ தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த விஷயம் கேட்ட உடனே. ஏன்னா நம்ம மஞ்சள் இது வரைக்கும் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் இல்லை ஏதாவது ஒரு ரெமிடி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் மஞ்சள் கண்டிப்பாக நம்ம அதில் ஆட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பொருளோட ஆட் பண்ணி தான் போடுவோம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சளை நம்ம தனியாக தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரோஸ் வாட்டராக இருக்கட்டும், இல்லை லெமன் ஜூஸாக இருக்கட்டும், இல்லை மில்காக இருக்கட்டும், இந்த 3 பொருளோடலாம் நம்ம மஞ்சளை ஆட் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணோம்னா அது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி நம்ம ஸ்கின்னுக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் தான் வருமே தவிர எந்த விதமான ப்ராப்ளமும் க்யூர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சளை தனியாகவே நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது வெறும் தண்ணியோட மட்டுமே நீங்கள் மஞ்சளை ஆட் பண்ணி உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மஞ்சளில் குர்குமின் இருக்குது. ஸோ இந்த குர்குமின் பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி வருது அப்படின்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் நீங்கள் இது வேறு எதோடையும் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் இதோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ தனியாக மட்டுமே நீங்கள் மஞ்சளை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை வெறும் தண்ணியோட மட்டும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா மஞ்சளை நம்மளோட ஸ்கின்னில் ரொம்ப நேரம் நம்ம வச்சுருப்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம இந்த வேலை இருக்குது, முடிச்சுட்டு போய் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்னில் மஞ்சளை வைக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி அப்படியே தடவிட்டே இருப்பாங்க, அப்படியே ஸ்கின்னில் போட்டு நிறையா அப்பிட்டே இருப்பாங்க ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. இது பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்னில் இன்னும் அழுக்கு, அந்த ஒரு கரை படிஞ்ச மாதிரி நம்ம ஸ்கின் சேஞ்ச் ஆகுமா. ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் மஞ்சள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக ஒரு டவல் வச்சு உங்கள் ஸ்கின்னை ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சிடணும். சும்மா ஏனோ தானோன்னு தொடச்சிங்கன்னா அதுவும் உங்களோட ஸ்கின் அந்த கரை படிகிறதுக்கு ரொம்ப வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மஞ்சள் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா டவல் வச்சு நீட்டாக ஃபுல்லாக கிளியராக தொடச்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா நான் முன்னாடியே சொன்னது தான், மஞ்சள் நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா அதை நீட்டாக நம்ம துடைக்கிறதே கிடையாது. ஸோ இதுதான் நம்ம பண்ணுற இன்னொன்று ஒரு தப்பு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மஞ்சள் தேய்ச்சி குளித்து நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணணும்னா கோல்டு வாட்டர்லேயோ அல்லது லைட்டாக வெதுன்னு இருக்கிற ஹாட் வாட்டர்லேயோ நீங்கள் உங்களோட ஸ்கின்னை மறுபடியும் ஃபுல்லாக நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு துடைக்கணும்.
நெக்ஸ்ட் நம்ம பண்ணுற தப்பு வந்து என்ன அப்படின்னா வந்து சோப்பு இல்லைனா ஃபேஸ் வாஷை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது. அதாவது மஞ்சள்னு மட்டும் கிடையாதுங்க, பொதுவாகவே நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா எந்த ஒரு ரெமெடி நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணாலுமே அது யூஸ் பண்ணிவிட்டு வெறும் வாட்டரில் மட்டும் போய் நம்ம வந்து வாஷ் பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு ஃபேஸ் வாஷோ அல்லது வந்து ஒரு சோப்போ போட்டு நம்ம வாஷ் பண்ணுறப்ப அதனால் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் சுத்தமாக கிடைக்காம எல்லாமே வந்து போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி, முக்கியமாக நான் இதில் மஞ்சள் வந்து சொல்கிறேன், மஞ்சள் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு போட்டுட்டிங்கன்னா வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டரில் மட்டும் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷோ அல்லது வந்து சோப்போ நீங்கள் போட்டு வந்து வாஷ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் தான் வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு, அதாவது நீங்கள் அந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 24 மணி நேரம் வரைக்குமே நீங்கள் எந்தவித ஃபேஸ் வாஷோ அல்லது வந்து சோப்போ உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நான் ஃபைனலாக சொல்ல போகிற பாயிண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் செய்கிற பொதுவான தப்பில் ஒன்று, மஞ்சள் வந்து யூஸ் பண்ணோம்னா இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வெளியே போகணும் அப்படின்னாலுமே நம்ம ரெகுலராக வந்து மஞ்சள் போட்டு ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக நம்ம போட்டுட்டு டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அது வந்து நீங்கள் செய்கிற ரொம்ப பெரிய தப்பு. அதாவது நம்ம வந்து மஞ்சள் எடுத்தோம்னா ஈக்குவலாக நம்ம ஸ்கின்ல எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம அதை வந்து அப்ளை பண்ணணும். சும்மா நம்ம ஏனோ தானே நம்ம அப்ளை பண்ணோன்னா ஒவ்வொரு இடத்துல அதிகமாக மஞ்சள் இருக்கும், ஒவ்வொரு இடத்துல மஞ்சளே சுத்தமாக இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெல்லாம் மஞ்சள் அதிகமாக இருந்ததோ அந்த ஒரு இடம் மட்டும் வந்து பார்த்தோம்னா மஞ்சளாக தெரியும். மஞ்சளே படாத இடம் வந்து பார்த்தோம்னா உங்கள் ஸ்கின் நார்மலான ஸ்கின் கலர் தான் வந்து தெரியும். ஸோ அதை பார்க்குறப்ப உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அதனால் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் சுத்தமாக வந்து கிடைக்காது. ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது நீட்டாக வந்து ஃபேஸை ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான வேலை நீங்கள் இந்த மஞ்சள் யூஸ் பண்ணாதான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் கிடைக்கிற பெனிஃபிட் வந்து நம்ம முழுசாக பெற முடியும். ஸோ அதனால் வந்து இனிமேல் நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு மஞ்சளை உங்கள் ஸ்கின்ல இருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. எந்தவித ஒரு பொருளோடையுமே நீங்கள் மஞ்சளை வந்து ஆட் பண்ணாதீங்க. வெறும் மஞ்சள் மட்டுமே உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனால் கிடைக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு முழுசாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இனிமேல் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டட்டா, பை.